ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு லாங் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றது ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இந்த வீடியோல நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி என்னுடைய வீட்ல இருக்க வேலையும் செய்றேன். அட் த சேம் டைம் என்னுடைய ஒர்க்கையும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோல சிம்பிளா வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் நீங்க கேட்ட கொஸ்டின்க்கெல்லாமும் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் எப்பல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்கல்ல, உங்களோட பியூட்டி பார்லர் வந்து என்னாச்சு? க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல ரன்னிங்ல இருக்கா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. இல்ல ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் ஆல்ரெடி நெறைய வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்டாஃப் பார்த்துப்பாங்க. நான் வந்து மேக்கப்னா மட்டும் போயிட்டு அட்டெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த மாரி இருக்கிறதுனால தான் வீட்ல இருக்க ஒர்க்கும் என்னால பார்க்க முடியுது. மேக்கப்பும் அட்டெண்ட் பண்ண முடியுது. ஸோ அப்படிதான் வந்து என்னுடைய ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கு. இந்த விளாக் வந்து ஷூட் பண்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு பிரைடல் மேக்கப் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஏத்த மாரி நாளே நான் வந்து ப்ரிப்பேர் ஆயி என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணிட்டு, அதுக்கு ஏத்த மாரி நான் வந்து ரெடி ஆயிட்டு போனேன். பொதுவாவே வந்து நம்ம எந்த வேலையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹோம் மேக்கர் எல்லாருக்குமே சொல்லுவேன்ல. வீட்ல இருக்க ஒர்க்கா இருந்தாலும் சரி, நம்ம கிச்சன்ல இருக்க ஒர்க்கா இருந்தாலும் சரி, கிளீனிங் ஒர்க்கா இருந்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் அத வந்து பிளான் பண்ணி, இந்த டைம்ல இதெல்லாம் முடிச்சிடணும். இன்னைக்கு டேல இந்தந்த ஒர்க்கெல்லாம் பண்ணணும். இன்னைக்கு வந்து இந்த வேலைய செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா, ஈஸியா நம்ம ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சிடலாம். நம்ம எப்பவுமே கிளீனா வச்சுக்க முடியும்னு சொல்லுவேன்ல. ஸோ அந்த மாரி என்னோட ஒர்க் வந்து நான் வெளியில போயிட்டு ஒர்க் பண்ண போறேன். எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கிறப்போ, அதுக்கு ஏத்த மாரி நான் வந்து நாளே வந்து பிளான் பண்ணிப்பேன். நாளைக்கு வந்து என்ன நம்ம குக் பண்ண போறோம்? நாளைக்கு என்னெல்லாம் கிளீன் பண்ண போறோம்? எதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கிளம்பணும்? அப்படிங்கிற மாரி ஒரு பிளான் வந்து நான் வந்து பண்ணிப்பேன். அந்த மாரி ப்ரீ பிளான் பண்ணி என்னுடைய ஒர்க் வந்து நான் செய்யறதுனால எனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பெருசா வந்து டயர்ட் தெரியாது. எனக்கு மேக்கப் பார்த்தீங்கன்னா, நைட் அண்ட் மார்னிங் 2 டைம் வந்து இருந்தது அப்படிங்கிறதுனால, நான் என்ன பண்ணிட்டேன்னா, நாள் மார்னிங்கே வந்து அதாவது நைட்டு நான் மேக்கப் போறேன் அப்படின்றப்போ, ஈவினிங்கா நான் கிளம்புற மாரி இருக்கும். அதுக்கு காலையில எழுந்ததுமே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு, அன்னைக்கு நான் ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஆயில் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிட்டு, ஸ்கின் கேர் ஏதாவது ஃபாலோ பண்ற மாரி இருந்தா, அதையுமே வந்து பண்ணிட்டு, சைட் பை சைடு வந்து குக்கிங் ஒர்க்கும் நான் வந்து பார்த்துட்டேன். அன்னைக்கு வந்து எனக்கு நைட்டு வர்றது கொஞ்சம் எப்படியும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனாலேயே வந்து என்ன பண்ணிட்டேன்னா, காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோட லஞ்ச் வந்து நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சுண்டக்காய் குழம்பும், கத்திரிக்காய் பொரியலும் நான் வந்து பண்ணியிருந்தேன். அது வந்து சாதம் கொஞ்சம் அதிகமாவே வச்சுட்டு நைட்டு வந்து சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு, அன்னைக்கு வந்து நைட்டுக்கு டிஃபன் எதுவும் இல்லாம இந்த மாரி சிம்பிளா என்னோட வேலைய வந்து முடிச்சுட்டேன். சம்டைம்ஸ் வந்து மாவு இருந்துச்சு அப்படின்னா, வந்ததும் வந்து அந்த குழம்போட தோசையோ, இட்லியோ அந்த மாரி ஊத்தி சாப்பிட்டுறது. ஸோ அன்னைக்கு வந்து ரொம்ப ஹெவியாலாம் நான் வந்து ஒர்க் வந்து பண்ண மாட்டேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மாவும் கொஞ்சம் கம்மியா இருந்தது அப்படிங்கிறதுனால, போகும்போதே நான் வந்து கருப்பரிசி இருக்கு இல்லையா? அதுல வந்து ஆப்பத்துக்காக ஊற வச்சிருந்தேன். அதுதான் நீங்க வந்து பார்த்துட்டு இருந்தீங்க. கருப்பு கவுனி அரிசி ஆப்பத்தோட மெஷர்மெண்ட் வந்து கண்டிப்பா எல்லாரும் கேட்பீங்க. 1 கப் அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன். அதாவது கருப்பு அரிசி, 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துட்டு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா, ஊற வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நீங்க வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைக்கும்போது கொஞ்சமா தேங்காய், பழைய சாதம் இருந்துச்சு அப்படின்னாலும் 1 கப் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். இல்லன்னா வெறும் தேங்காய் மட்டும் 1 கப் அளவுக்கு நீங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சு கூட நீங்க சுட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சாஃப்ட்டா சூப்பரா வரும். இந்த மாவு வந்து நான் மறுநாள் காலையில மேக்கப் முடிச்சுட்டு வந்ததும் ரெடி பண்றதுக்காக நான் வந்து மாவு வந்து ப்ரிப்பேர் பண்றேன். அன்னைக்கு மேக்கப் பார்த்தீங்கன்னா, நம்ப ஏரியா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா இருந்தது. 5 மினிட்ஸ் தான் நம்ப வீட்டுக்கு போகறதுக்கு. ஸோ டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ப ஏரியாலயே இருக்க ஒரு ரெசிடென்சில தான் நம்மளுக்கு மேக்கப் வந்து புக் ஆயிருந்துச்சு. அங்க தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படியே மேக்கப் வந்து நைட் டூ மார்னிங் அங்கேயே வந்து முடிக்கிற மாரி இருந்துச்சு. பிரைட் வந்து கால் பண்ணி ரூம் நம்பர் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து ரிசப்ஷன்ல கேட்டோம். ரூம் நம்பர் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க போயிட்டு மேக்கப்லாம் வந்து முடிச்சாச்சு.
அ அன்னைக்கு நைட்டு ஃபங்ஷனுக்குமே வந்து அவங்க கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா தான் வேணும் அப்படின்ற மாரி தான் கேட்டிருந்தாங்க. அதனால அந்த மாரி தான் வந்து பண்ணியிருந்தோம். அவங்களுடைய விருப்பப்படி தான் எல்லாமே வந்து பண்ணியிருந்தோம். பூலாம் பார்த்தீங்கன்னா, மல்லிப்பூ வந்து வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவங்க வந்து முல்லைப்பூ தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் குடுத்துருந்தாங்க. அதுதான் நான் வந்து வச்சிருந்தேன். மேக்கப்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம். இந்த லைட் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். ரிசப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, நாங்க வரும்போது 2, 3 பேர் உட்காந்துருந்தாங்க. ரிட்டர்ன் போகும்போது யாருமே இல்ல அப்படிங்கிறதுனால, அதையும் வந்து வீடியோ எடுத்திருந்தோம். இந்த ஃபிஷ் டேங்க் பார்க்க அவ்ளோ அழகா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. வீட்ல வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அதோட மெயின்டெனன்ஸ் வந்து எப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சரியா தெரியல. அதனால வந்து வாங்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போல சாரி. போயிட்டு நேரா வந்து பார்லர் போயாச்சு. பார்லர் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புனேன். வந்ததுமே பார்த்தீங்கன்னா, பொதுவாவே கொஞ்சம் டயர்டா தான் இருக்கும். ஏன்னா, ரொம்ப நேரம் நின்னுட்டே நம்ம வந்து மேக்கப் பண்ற மாரி இருக்கு. அப்புறம் வந்து பேக் பெயின் வர மாரி இருக்கும். ஸோ, கொஞ்சம் கஷ்டம் தான். வந்ததுமே வந்து கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் என்னோட ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். டெய்லி நம்ம ரொட்டீன் இருக்கு இல்லையா? அத வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். வந்ததும் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட ஹேர்ல இருக்க பின் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டேன். ஏன்னா, நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு போயிருந்தேன் அப்படிங்கிறனால, நான் கரெக்ட்டா ஹேர் வாஷ் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டுருக்கேன். அந்த டைம்ல வந்து பவர் கட் ஆயிடுச்சு. ஸோ, அப்படியே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நான் போட்டுட்டு போனேன். அந்த மாரி விட்டேன் அப்படின்னா, எனக்கு தலைவலி ரொம்ப அதிகமா வரும். ஸோ, அதனால வந்ததும் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு, தம்பிக்கு வேற நாளைக்கு வந்து எக்ஸாம் இருக்கு. அதனால வந்து அவனுக்கு நான் சொல்லிக் குடுக்கணும். ஆ எக்ஸாம் போர்ஷன் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு நெனைக்கிறேன். இது 2மே வந்து சொல்லிக் குடுக்கணும். ஸோ, அதனால வந்து வந்ததுமே நான் என்ன பண்ணேன், ஒரு காஃபி ஸ்ட்ராங்கா போட்டு குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து கொஞ்சம் நேரம் சொல்லிக் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் என்னோட ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் வேலையா இருக்கும்போது, அவங்க வந்து தம்பிக்கு டீச் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கும் ஏதோ வேலை இருந்துச்சு அப்படிங்கிறனால எங்கள கொண்டு வந்து விட்டுட்டு டக்குனு அவங்க கிளம்பிட்டாங்க. அதனால நான் தான் வந்து சொல்லிக் குடுத்துட்டுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு வந்து நான் சொன்ன மாரி டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. காலையில வந்து கரெக்ட்டா 4:30 இருக்கும் பிரைடு வந்து கால் பண்ணாங்க. எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. முகூர்த்தம் வந்து 7:30 அப்படிங்கிறனால ஒரு 5:30, 6:00 போனா கூட போதும் அப்படிங்கிறனால நான் வந்து கொஞ்சம் லேட்டா தான் எழுந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டுருந்தேன். பட் அவங்க வந்து கால் பண்ணி, "இல்ல சீக்கிரம் வாங்கங்கிற" மாரி சொன்னதால டக்குனு எழுந்து ரெடி ஆயாச்சு. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பூ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நைட்டே வந்து ரெடி பண்ணி குடுத்துருந்தாங்க. அத வந்து ஃப்ரிட்ஜில வச்சிருந்தேன். அத எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணி அவங்களுக்கு வந்து வைக்க வேண்டியதான். ஸோ போயிட்டு மேக்கப்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்து தான் தம்பியே வந்து நான் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டேன். லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி குடுத்து. ஸோ அன்னைக்கு விளாக் வந்து இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.